என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள். ஜெயராஜ் அன்னபாக்கிய மகளிர் கல்லூரி வழங்கும் இன்றைய திருக்குறள் சிந்தனை. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய் வெறுத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம். மாணவ செல்வங்களே, வெற்றியின் ஆதாரம் எது தெரியுமா? முயற்சி மட்டும்தான். இருட்டு மனிதர்கள் ஏதேனும் சொல்லட்டும், வழியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கின்றது. போராட துணிந்த அத்தனை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றது. நீ பெரிய முயற்சியில் ஈடுபடும் போது இந்த உலகம் வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு அதே உலகம் உன்னை விடாமுயற்சி என்று சொல்லும். பிகாசோ ஒரு உலக புகழ்பெற்ற ஓவியன். அவர் ஒரு அழகிய பார்க்கிலே அமர்ந்திருக்கிறார். அந்த பார்க்கில் ஒரு பெண்மணியும் அமர்ந்து இருக்கிறார். ஓவியனை பார்த்து அந்த பெண்மணி ஓடி வந்து, ஐயா, எனது உருவப்படத்தை அழகாக வரைந்து தருவீர்களா? அதுவும் 30 நிமிடத்திற்கு என்று கூறுகிறார். உடனே அவர், சற்று போர் அம்மா, உனது புகைப்படத்தை நான் வரைந்து தருகிறேன் என்று சொல்லி அவளின் முகத்தை அழகாக வரைந்து ஓவியமாக தீட்டித் தருகிறார். அதை பார்த்து அந்த பெண்மணி வியக்கின்றாள், திகைக்கின்றாள். இவ்வளவு அருமையாக எப்படி வரைந்தீர்கள் என்று கேட்டாள். அதற்கு அவர் சொன்னார், அம்மா, இது என்னுடைய 30 ஆண்டுகால முயற்சி. அந்த முயற்சிதான் இந்த வரைபடம் என்றார். ஆம், விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைபிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சுக்காற்று நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் புறப்படும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். முயற்சியும் வெற்றியும் நமக்கே சொந்தமாகும். மீண்டும் இனிய குரலில் நாளை சந்திப்போம். விடைபெறுவது ஜெயராஜ் அன்னபாக்கிய மகளிர் தன்னாட்சி கல்லூரி.